ஹாய் பிரைஸ் லார்ட், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்குள் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய எல்லா தேவைகளுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஏற்ற காலத்திலே கர்த்தர் நீங்கள் வேண்டினதற்கும் நினைத்ததுக்கும் மேலாக உங்களுக்கு பதிலளிப்பார், சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். சரிங்களா? இன்றைய தினத்திலே நான் எதை குறித்து பேச வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நான் விசாரித்த போது, ஆண்டவர் சில வெற்றிடங்களை காண்பித்தார். உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற சில வெற்றிடங்கள், அதாவது உங்க குடும்பத்துல உங்களை அரவணைத்து உங்களை நடத்தினவர்கள், உங்களுக்கு பிரியமானவர்கள் இந்த உலகத்தை விட்டு கர்த்தரிடத்திலே கடந்து போயிருக்கலாம். சரிங்களா? இப்போ அந்த இடம் வெற்றிடமா இருக்கிறது. என் வாழ்க்கையில ஒரு வெறுமை இருக்கிறது பிரதர். என் வாழ்க்கையவே எனக்கு ஒரு வாழ்வதற்கே பிடிக்கவில்லை. இப்படியா எனக்கு பிரியமா இருந்த என்னுடைய தகப்பனார், என் தாயார், என் உடன்பிறப்போ, இல்ல உங்களுக்கு யார் உங்கள் குடும்பத்திலே உங்களுக்கு பிரியமானவர்களா இருந்தார்களோ, இல்ல மற்ற காரியத்திலே உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல ஒரு துணை இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கிறார்களோ, கர்த்தர் சொன்ன வார்த்தை 2 கொரிந்தியர் 1:3 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் சகல இரக்கங்களின் பிதாவும் ஆறுதலின் தேவன் என்று போற்றிருக்கிற பிதாவாகிய சகல ஆறுதலின் தேவன் தாமே உங்களை ஆறுதல் படுத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவாராக. என் அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்திலே கர்த்தர் நமக்கு எல்லாமா இருக்கும்போது எந்த ஒரு வெற்றிடம் என்று சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில இல்லை. அநேகர் நினைச்சிருப்பாங்க, இந்த இடத்திலே யார் மீண்டுமாய் நிரப்பக்கூடும்? என் தகப்பன் இருந்த ஸ்தானத்திலே யார் மீண்டுமாய் நிரப்பக்கூடும்? என் தாய் இருந்த ஸ்தானத்திலே யார் இதை மீண்டுமாய் நிரப்பக்கூடும்? ஐயோ, இப்படியா என்னை வழி நடத்தின என்னுடைய டீச்சர், எனக்கு கைடா இருந்தவங்க, என்னுடைய உறவினர்களே, எனக்கு நேசமா இருந்த என்னுடைய சித்தப்பா, என்னுடைய மாமா, இவர்கள் என்னை விட்டு கடந்து போய் விட்டார்களே. சிறு பிராயத்திலிருந்து என்னை மிகவும் நேசித்தவர்களாச்சே, எல்லாவற்றிலும் எனக்கு ஆலோசனை கொடுத்தவர்களாச்சே, இப்படி இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் விட்டார்களே என்று வெற்றிடத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தராகிய தேவன் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கும்போது இந்த உலகத்திலே வெற்றிடம் என்று உனக்கு கிடையவே கிடையாது. வெற்றிடம் என்பது இருக்குமானால் தேவன் எப்படி எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்க முடியும்? அவர் எல்லா ஸ்தானத்தையும் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆகையால் முதலாவது 2 கொரிந்தியர் 1:3 சகல ஆறுதலின் பிதாதாமே உங்களை தேவன் தாமே ஆறுதல் செய்து கட்டாயம் அந்த இடத்தை நிரப்பி உங்களை வழிநடத்துவார். மனுஷர்கள் இந்த உலகத்திலே நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் கொஞ்ச